அது இல்லை. குலதெய்வம் திருமணத்துக்கு பிறகு கணவருக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை தான் நம்ம குலதெய்வமா எடுத்துக்கிறோம். அது இல்லாம இல்லை இல்லை என்னோட வீட்டு தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லி வழிபட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அந்த மாதிரி மூதாதையர்கள் அன்னைக்கே சொன்னா, தானம் பண்ணு, தண்ணீர் தானம், மோர் தானம் பண்ணு, அன்னதானம் பண்ணுன்னு சொன்னா. கொஞ்ச நாள் பண்ண, உன்னோட சுயநலத்துக்காக அந்த இடத்த வித்த இல்லை. நீ இடத்த வித்தது யாருக்கும் தெரியாது. உன்னே ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல காலையில் 9 மணி ஆனால் உன் கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா ஏன் நீ கூட பண்ணிய அன்னதானம், நீ நிலத்தை விற்றதுக்கு பிறகு அந்த இடத்துல எத்தனை பக்தர்கள் வந்தா தெரியுமா? தாகம் பசின்னு வந்தா. ஆனால் என்னடா சாப்பாடு கிடைக்கலையேன்னு பசியில் அழுதுட்டு போனா அந்த ஒரு கண்ணீர் துளிகளும் உனக்கு அப்படியே வியாதியாக வந்துருத்துடா. ஒன்று சொல்கிறேன், 3 நாட்கள் நான் உன்னை பார்க்கலை அப்படின்னு இவ்வளோ வருத்தப்படுறியே, 3 தலைமுறை பண்ண விஷயத்தை நீ பண்ணாமல் விட்டுட்டியே, உன் பித்ருக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாடா இருக்கும் அப்படின்னாராம் காஞ்சி மகான்.